யாரெல்லாம் இயேசுவிடத்தில் ஒரு எதிர்பார்ப்போடு கூட வந்தார்களோ, ஆண்டவரே என்னை தொடுங்க, ஆண்டவரே எனக்கு இந்த அற்புதம் நடக்கணும், யாரெல்லாம் அந்த கோரிக்கையை எதிர்பார்ப்போடு கூட, அப்படின்னா ஒரு விசுவாசத்தோடு கூட, தேவன் இதை எனக்கு செய்வார், தேவன் எனக்கு நிச்சயம் இந்த காரியத்தை மாற்றுவார் என்று எதிர்பார்ப்போடு கூட யாரெல்லாம் இயேசுவிடத்தில் வந்தார்களோ அவர்கள் ஒருவர் கூட ஏமாற்றமாக திரும்பி செல்லவில்லைங்க. ஒவ்வொருவரும் ஒரு அற்புதத்தை பெற்றுக்கொண்டுதான் அவர்கள் கடந்து சென்றார்கள். அந்த எதிர்பார்ப்பு என்பது ஒரு ஆவிக்குரிய நிலையில் ஒரு விசேஷமான ஒரு நிலை. இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லக்கூடியது, இந்த எதிர்பார்ப்போடு கூட நம் தேவ பிரசன்னத்தில் அமர்ந்திருந்தோம் என்றால் நம்மை நிச்சயம் தேவன் விசாரிப்பார், நம்மோடு கூட தேவன் சந்திப்பார், அற்புதங்களை தேவன் செய்வார். இந்த காலை வேளை நான் உங்களை பார்த்து சொல்றேன், இது உங்களுடைய அற்புதத்தின் நேரம், இது உங்களுடைய வாழ்க்கையில் திருப்பு முனைய நேரம். எதற்காக ஜெபித்துக் கொண்டிருந்தீர்களோ, தேவ பிரசன்னத்தில் எதிர்பார்ப்போடு கூட அமர்ந்திருந்தீர்கள் என்றால் நீங்கள் சாதாரணமான இடத்தில் இல்லைங்க. நீங்கள் தேவன் உலாவி கொண்டிருக்கின்ற, தேவ பிரசன்னம் நிறைந்திருக்கின்ற ஒரு இடத்தில் அமர்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். எந்த இடத்தில் தேவன் உலாவி கொண்டிருக்கின்றாரோ, எந்த இடத்தில் தேவ பிரசன்னம் இருக்கின்றதோ அந்த இடம் ஒரு அற்புதத்தின் இடம், அந்த இடம் தெய்வீக செயலின் இடம், அந்த இடம் உடைந்தோடும் அபிஷேகத்தின் இடம். இந்த காலை வேளையில எந்த ஒரு சூழ்நிலை மத்தியில் நீங்க வந்திருந்தாலும் தேவ பிரசன்னத்தில் எதிர்பார்ப்போடு, ஆண்டவரே நான் பல இடங்களுக்கு போயிருக்கிறேன், பலருடைய குரலை கேட்டிருக்கிறேன், இது நடக்காதுன்னு பலர் சொல்லியிருந்தாலும் இன்றைக்கு நான் உம்முடைய பிரசன்னத்தில் ஒரு எதிர்பார்ப்போடு கூட என்னை சந்திக்கும் நேரம் இது. தேவன் என்னுடைய வாழ்க்கையில பேசணும் என்று எதிர்பார்ப்போடு நான் உட்கார்ந்திருக்கிறேன் என்று யாரெல்லாம் இன்றைக்கு தேவ ஆலயத்தில் அமர்ந்திருக்கின்றீர்களோ, இயேசு உங்கள் அருகில் வந்து உங்களோடு கூட இடைப்பட்டு இன்றைக்கு ஒரு அற்புதம், ஒரு விடுதலை, ஒரு மாற்றம் நிச்சயம் நடக்கும் என்று உங்களை பார்த்து நான் சொல்லுகின்றேன்.